அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கன்னியா ராசி. ரொம்ப பதட்டம் ஏற்படும். சூரியன் அஷ்டமத்தில் இருக்கிறனால விநாயகர், பெருமாள், தாயார், ஆஞ்சநேயர் எல்லாம் பிடிச்சிக்கணும். கோவிந்த நாமாவளி சொல்லிக்கொண்டே இருக்கணும். மேலதிகாரிகள் விஷயத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். விரயங்கள் அதிகமாக ஏற்படும். விலையுயர்ந்த பொருள்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். கை கட்டினது வாய் கெட்டவில்லை என்ற வருத்தம் ஏற்படும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். யார் இடத்துல ஓப்பனாக பேசாதீர்கள். பங்குனி மாதம் வரைக்கும் நம்மளை புத்திசாலிகள் என்று சொன்னவர்களெல்லாம் இப்பொழுது நம்மளை வேறு மாதிரி தப்பாக பேசுவாங்க. அதில் குறிப்பாக அரசியலில் இருக்கவங்களுக்கு இது நடக்கும். அதுதான் ரொம்ப கவனமாக இருக்கணும். கணக்கு வழக்கு தஸ்தாவேஜுகளெல்லாம் சரி பண்ணி வச்சுக்க. முதலீடுகளில் தடைகள் காணப்படும். அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நல்லது நல்ல காரியம்லாம் கண்டிப்பாக சித்திரை மாதம் முடிந்தவுடன் படிப்படியாக வரும். அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம், பிபி, லோ பிபி, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். படிக்கட்டு, பால்கனியெல்லாம் உட்காரக்கூடாது. வண்டியில் ஏறினவுடனே சீட் பெல்ட்டு இல்லைனா ஹெல்மெட்டு போட்டுக்கணும். கன்னியாராசிக்காரர்கள் கொஞ்சம் கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்து விட்டு கையெழுத்திடுவது கூடா நண்பர்களால் கேடு விளையுமா பார்த்துக்குங்க. அதில் மட்டும் கவனமாக இருங்க. அலர்ஜி தான் பெரிய தொந்தரவு, நரம்பு அலர்ஜி.